கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ரெண்டாவது பாகம் என்ன படிக்க போகிறோம்னா, இரத்த வெறி கொண்ட மகா வேசி, த கிரேட் அண்ட் பிளட் தர்ஸ்டி ஹார்லெட் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, யோவானோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். மகா வேசி திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிறாள். அவளை வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். 1ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ, அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிறாள். 3ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ எங்கே உட்கார்ந்துருக்கான்? சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிறாள். எல்லாம் ஒரே ஸ்திரீ தான், 2 பேருமே. 4ஆம் வசனம், அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். 5, மேலும் இரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. 6ஆம் வசனம், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று யோவான் எழுதுகிறார், அப்போஸ்தலன் யோவான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு கேள்வி. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் எத்தனை விதமான பெண்களை பார்க்கிறோம் என்று படித்தால் 3 பெண்களை பற்றி வெளிப்படுத்தல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அந்த 4வது சபை, 7 சபைகளில் 4வது சபை தியத்தீரா. அந்த தியத்தீரா சபையில் பார்த்தீங்கன்னா ஏசபேல் அப்படின்னு ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கலாம். 2வது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ அப்படின்னு ஒரு ஸ்திரீயை பற்றி படிக்கும். இது 2வது ஸ்திரீ வெளிப்படுத்தல். 3வது ஸ்திரீ வெளிப்படுத்தல் 17, 18ஆம் அதிகாரங்களில் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற, அல்லது இன்னொன்று சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி 3 பெண்களை பற்றி வெளிப்படுத்தல் நமக்கு காட்டுகிறது. தீர்க்க தரிசனத்தில் ஸ்திரீ என்றால் சபை, சரிங்களா? ஸ்திரீ என்றால் சபை. எரேமியா 6:2, 2 கொரிந்தியர் 11:2 கற்புள்ள ஸ்திரீ அப்படின்னு பார்க்குறோம், சரிங்களா? கற்புள்ள கன்னிகை, கற்பனைகளின்படி நடந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற சபை. கற்புள்ள ஸ்திரீ என்றால் அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு திருச்சபை என்று அர்த்தம். வேசி என்றால் கிறிஸ்துவையும் அவருடைய கற்பனைகளையும் விட்டு விலகி சென்ற சபை, அல்லது தங்களுடைய பாரம்பரியங்களை பிடித்து கொண்டிருக்கிற சபை. அவ்வளோதான். இதுதான் நமக்கு தீர்க்க தரிசனம் அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அதை ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் 5 மற்றும் 13ஆம் வசனங்களில் அந்த வேசி அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஏசபேல் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் தியத்தீரா சபையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேசி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ அந்த மிருகத்தின் மேலே உட்காந்துருக்காளே, அவள் யார் என்று நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே அதை நம்ம இந்த நாளில் படிக்க போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணி படிக்கலாமா? தீர்க்க தரிசன ஆராய்ச்சி துவங்குவோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை இந்த காலாண்டு முழுக்க படிச்சுட்ருக்குறோம்ப்பா. எங்களுக்கு அறிவு மந்தமான அறிவு தான், புரிந்து கொள்ளும் திறனும் கொஞ்சமானதான் ஆண்டவரே. ஆனால் நம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவரே, பேதையும் ஞானியாவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே, நம்முடைய தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பேதைகளாகி எங்களை ஆண்டவர் ஞானிகளாக்கி, இரட்சிப்புக்கேற்ற ஞானிகளாக்கி
நம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக தேவன் எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நம்முடைய மெல்லிய சத்தம், ஆவியானுடைய சத்தம் எங்கள் உள்ளத்தில் கேட்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய ஆவியினால் வசனத்தினால் எங்கள் செவிகளை திறந்தருளும். கர்த்தாவை, சொல்லும்படியாரில் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 7 சபைகளில் 4ஆம் திருச்சபை தியத்தீரா. வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களிலே என்ன செய்கிறோம்? இந்த 7 சபைகளை பற்றி வாசிக்கிறோம். அதில் நடுவில் இருக்கிற சபை 4வது சபை தான் எது? தியத்தீரா அப்படின்னு பார்க்குறோம். இதில் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் இந்த தியத்தீரா சபையில் 18லேருந்து 29 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களில், 4வது சபை பற்றிய வசனங்களில் ஏசபேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து 2ஆம் அதிகாரம் 20லேருந்து 23 வரைக்கும் 4 வசனங்களில் வாசிக்கிறோம். 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட 7 கடிதங்களில் இந்த 4ஆம் சபை தியத்தீராவுக்கு எழுதப்பட்ட கடிதம்தான் மிக நீளமான கடிதம். நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப நீளமான கடிதம். அதுதான் ஏன் அப்படின்னா, அந்த சபையின் காலகட்டம் ஒரு நீளமான காலகட்டம், 1260 வருஷம். அதனால் ஆண்டவர் ஒரு நீளமான மெசேஜ் கொடுத்தார். சரிங்களா? இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் சிலையில் பார்த்தீங்கன்னா ரோம் எந்த பகுதியில் வரும்? அந்த உடலில், அந்த சிலையில் கால்கள் அப்படி தானே, கால் நீளமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீண்ட காலம் ஆட்சி புரிந்தது. அதே போல் தான் புதிய ஏற்பாட்டிலையும் 7 சபைகளில் 4வது சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு நீளமான கடிதம் கிறிஸ்து எழுதுகிறார் தியத்தீரா சபைக்கு. பிரியமானவர்கள், அங்கே தான் அந்த 4வது சபையில் தான் இந்த பெண்ணை குறித்து, இந்த ஏசபேல் பற்றி பார்க்கிறோம். யார் இந்த ஏசபேல்? ஏசபேலை பற்றி முதல்ல எங்கே படிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். சரிதானே? பழைய ஏற்பாட்டுக்கு நாம் போனால் நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அந்த ஏசபேலை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு அந்த வசனத்தை வாசித்துருவோமா? 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 பாருங்களேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஏசபேல் கிடையாது, அவை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தமாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறாள். யார் அந்த ஏசபேல்? இஸ்ரவேலின் அரசனான ஆகாபின் மனைவி, சீதோன் நாட்டு இளவரசி, பாகால் தெய்வத்தின் பக்தை என்று 1 ராஜாக்கள் 16:31 வாசிக்கிறோம். அந்நிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள் ராணியாக புகுந்தவள், அஞ்ஞானத்திலிருந்து வந்தவள். இஸ்ரவேல் மக்களிடம் பாகால் வணக்கத்தை புகுத்தியவள். தன் புருஷனான ஆகாப் என்ற அரசனை தனக்கு சாதகமான கைப்பாவையாக்கி கொண்டு அரசு அதிகாரத்துடன் ஆட்டம் போட்டவள் என்று 1 ராஜாக்கள் 21:25 சொல்லுது. தன்னுடைய அஞ்ஞான மதத்தை சேர்ந்த 850 விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கு தன் வீட்டு, ஆக்சுவலாக தன் வீட்டுன்னு சொல்லக்கூடாது, இஸ்ரவேல் கஜானால இருந்து என்ன செய்தான்? அவள் ஆக்கி போட்டவள். ஆண்டோடைய கஜானால இருந்து அஞ்ஞான தீர்க்கதரிசிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான். 1 ராஜாக்கள் 18:19 வாசிக்கிறோம். இவளது மிக முக்கியமான ஒரு கொடூர குணம் என்னவென்றால் இரத்த வெறி பிடித்தவள் ஏசபேல். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவள் என்று 1 ராஜாக்கள் 19:10-14 வசனத்தில் வாசிக்கிறோம். எலியா சொல்லுவார்ல, நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போட்டார்கள், நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன்னு சொல்லுவார். பழி வாங்கும் வேகம் கொண்டவள் 1 ராஜாக்கள் 19:2 எலியாவுக்கு சவால் விட்டான். நாளைக்கு இந்நேரம் உன் தலை உன் உடம்புல இருக்காதுன்னு ஒரு லேடி, ஒரு பெண்மணி சவால் விட்டாள். புருஷன் ஆசைப்பட்ட நிலத்தை அபகரிக்க பொய் சாட்சிகளை தூண்டிவிட்டு நல்லவனான நாபோத்தை கொன்றவள் யார்? ஏசபேல். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கடைசியில் நாய்களுக்கு
விருந்தானவள் என்று 1 ராஜாக்கள் 21 அதிகாரம், 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் ஆகிய அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஏசபேல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேருக்கு நல்ல அர்த்தம், ஆனால் அவன் நல்லவ கிடையாது. என்ன அர்த்தம்? அவன் பேருக்கு கற்புன்னு அர்த்தம், ஆனால் கற்பே இல்லாதவன். 2 ராஜாக்கள் 9:30 நம்ம பார்க்குறோம் ஒரு வசனம். கிளியோபாட்ரா தான் சாகிற சமயத்தில் கூட தன்னை சிங்காரித்து கொண்டாள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அதே போல் பைபிள் கிளியோபாட்ரா யார் அப்படின்னா இவ தான், இந்த ஏசபேல். இவளும் தன் புருஷன் ஆகாபை கொன்ற ஜிம்ரி க்ஷேமம் அடைந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மை போட்டுக்கிட்டு, கண்ணில் மை போட்டுக்கிட்ட ஒரே ஒரு பெண்மணி இவ தான். சரிங்களா? மஸ்காரா மங்கை இவ தான். சரிங்களா? மஸ்காராலாம் போடலாமா அப்படின்னா அந்த காலத்தில் இவ தான் போட்டாலாம். ஏசபேல் தான் கண்ணுக்கு மை போட்டாலாம், பைபிள் சொல்லுது. ஆகவே என் புருஷனை கொண்டு அவன் நல்லா இருக்கானான்னு இவன் கேட்டாலும், அவள் எப்படி ஆள் பார்த்துக்குங்க. அப்போ அன்பானவர்களே, இவள் ஒரு மகா வேசி. அவள் தான் விக்கிரக ஆராதனை செய்யவும் வேசித்தனம் பண்ணவும் என்ன செய்தாள்? ஒரு காரணமாக இஸ்ரவேலிலே அவள் ஒரு அஞ்ஞான அரசியாக, அஞ்ஞானத்திலிருந்து வந்து இஸ்ரவேலில் அரசி போல் அவள் ஆட்டம் போட்டாள் அப்படின்னு பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குணலட்சணங்கள் உடையவள் தான் யார்? பழைய ஏற்பாட்டு ஏசபேல். அப்படியானால் கேள்வி வருகிறது, 4ஆம் திருச்சபை தீத்திரா திருச்சபை காட்டும் ஏசபேல் யார்? சரிங்களா? ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் யார் கிடையாது? ஏசபேல் கிடையாது. அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செத்து போயிட்டான், அவள் இல்லை. அவளை என்ன பண்ணிட்டாங்க? மேலே மாடியிலேருந்து எகு தூக்கி வாரி விட்டுருவான், கீழே விழுந்து செத்துருவா, நாய்கள் வந்து அவளை தின்றும். ஏசபேல். அப்படியானால் பழைய ஏற்பாடு வர்ணிக்கும் ஏசபேல் யார்? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஏசபேல் யார் என்று பார்க்கணும். தீர்க்க தரிசனத்தில் அடையாள அர்த்தம் பார்த்தோம். வேசினா யார்? ஒரு விழுந்து போன சபை அப்படின்னு பார்த்தோம். ஏசபேலை போல தலைக்கணம் பிடித்து தன்னையே அரசியல்வாதியாகவும் ஆன்மீகவாதியாகவும் காட்டிக்கொள்ளும் மார்க்கம் எது? வெளிப்படுத்தல் 18:7 நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் படித்து நேரம் ஆயிரும். 18:7 மட்டும் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 18:7 அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். லூசிஃபர் மாதிரி இவளும், இந்த வேசியும் அப்படி தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டாள். அந்த மார்க்கம் எது? ஏசபேலை போல வெள்ளி சூனியங்களையும் மந்திர தந்திரங்களையும் ரகசிய சங்கங்களையும் இன்றைக்கு தன்னகத்தை கொண்டு செயல்படுகிற மார்க்கம் எது? சரிங்களா? வெளிப்படுத்தல் 18:23 இருக்குது. இந்த பாபிலோன் என்ற அந்த ஸ்திரியானவள், அவள்கிட்ட நிறைய சூனியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். அந்த மார்க்கம் எது? சரித்திரத்திலேயே முதலாக அநேகம் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட பெண் கொலைகாரியான ஏசபேலை போல கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களின் இரத்தத்தையும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தையும் சிந்திய வெறிகொண்ட மார்க்கம் எது? வெளிப்படுத்தல் 17:6 படித்தோம்ல, பரிசுத்தவான் இரத்தத்தினால் அவள் வெறி கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். அந்த மார்க்கம் எது? வெளிப்படுத்தல் 18:24 படித்து பாருங்கள். ஆன்மீகத்தில் பாகாலின் தீர்க்க தரிசனியாகவும் இருந்து கொண்டு புருஷனின் அரசிலும் ஆதிக்கம் செய்த ஏசபேலை போல, ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் அரசியல், ரெண்டுமே அந்த அம்மா கையில். அவளை போல இன்று ஆன்மீக ரீதியாக தன்னை திருச்சபைகளுக்கெல்லாம் தாயாகவும் அரசியல் ரீதியாக நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் சமாதான புறா போலவும் தனது மூக்கை நுழைத்து கொண்டிருக்கிற மார்க்கம் எது? வெளிப்படுத்தல் 17:1 படிக்கிறோம்ல, அவள் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்தாள் அப்படின்னு படித்தோம். யார் அந்த ஸ்திரீ? யார் அந்த ஏசபேல்?
யார் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே, இந்த வர்ணனை எல்லாமே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிற அடையாளங்கள். சில சரித்திர குறிப்புகள், இதுக்கு என்ன வேறு வேறு பேர்லாம் சொல்லலாம் அப்படின்னா, போப்பாதிக்கம், பேப்பல் சுப்ரிமசி, போப் ஆட்சி, பேப்பல் ரெயின், போப் ஆளுகை, பேப்பசி, போப் அரசு, பேப்பல் கவர்மெண்ட், போப்பியம், பேப்பிசம் என்றெல்லாம் விதவிதமான பெயர்கள் இருக்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப தெளிவான விளக்கங்கள். நூற்றாண்டுகளினூடே போப்பாதிக்கத்தின் வளர்ச்சியையும் வல்லமையையும் ஏசபேல் சுட்டி காட்டுகிறாள். ஏசபேல் யாரை சுட்டி காட்டுறான்னா, எப்படி இந்த கத்தோலிக்க மார்க்கம் எப்படிலாம் வளர்ந்து வந்துச்சு என்பதற்கு இந்த ஏசபேல் அடையாளம். ரோம திருச்சபை இன்றும் நவீன கால ஏசபேலாக விளங்கி வருகிறது என்று வால்டர் ஸ்காட் என்ற ஒரு பிரபலமான பைபிள் ஸ்காலர் அவர் சொல்கிறார். வால்டர் ஸ்காட் சொல்கிறாரு, இந்த ஜெசபேல் அப்படின்னா யார் தான்? கேத்தலிக் சர்ச் என்பதற்கு அடையாளமாக அவள் இருக்கிறாள். நம்முடைய வில்லியம் மில்லர் அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், போப்பு மார்க்கத்தின் அருவருப்புகளை வர்ணிப்பதற்கு ஏசபேலை போன்ற கருத்தை கவரும் உருவகமாக வேறு ஒருவரும் இருக்க முடியாது என்று வில்லியம் மில்லர் சொல்லியிருக்கிறார். அந்த அம்மா தான் கேத்தலிக் சர்ச்ன்றதை அவ்வளோ தத்ரூபமாக படம் பிடித்து காட்டுகிறாள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஃபிட்டிங் எக்ஸாம்பிள் கேத்தலிக் சர்ச்சை காட்டுறதுக்கு இந்த ஏசபேல் தான் என்று அவர் எழுதுகிறார். இன்னொரு உதாரணத்தை பிறகு பார்ப்போம். இந்த ஏசபேல் காலத்தில், அதாவது எலியா, ஏசபேல், ஆகாப் இவங்க காலத்தில் மழை பெய்யலை. எத்தனை வருஷம் பெய்யலை? 3 வருஷம் பெய்யலை. சரி தானே? ஓகே, நமக்கு தெரியும். அந்த காலத்தில், ஏசபேல் காலத்தில் வறட்சி 3 வருஷம். 2 கால உபத்திரவங்கள் எத்தனை வருஷம்? தீர்க்க தரிசன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 3 வருஷம் மழை பெய்யலைன்னு படிக்கிறோம். எலியா ஜோமன்னர் 3 வருஷம் மழை பெய்யலை அப்படின்னு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சரிங்களா? ஆகவே அப்படியே 3 வருஷம், அதாவது 42 மாதங்கள் அல்லது 1260 நாட்கள் இஸ்ரவேல் ராஜாவான ஆகாப் காலத்தில், ஏசபேல் காலத்தில் மழை பெய்யலை, வறட்சி. புரியுது உங்களுக்கு? அங்கே ஒரு 1260 ஏசபேல் காலத்தில் 1260 நாட்கள். சரிங்களா? அதே போல தான் இந்த போப்பு மார்க்கத்துக்கும் எத்தனை வருஷங்கள், எத்தனை நாட்கள் சபை உத்தரப்படுத்துறதுக்கு? 1260 நாட்கள், 42 மாதங்கள், 3 வருஷங்கள் அல்லது காலங்கள், அரைக்காலம் அப்படின்லாம் நம்ம படித்தோம், நமக்கு தெரியும். சரி, பாருங்களேன், நமக்கு தெரியும் என்ன 1434 ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே 40 நாள் போய் பார்த்துட்டு வந்தீங்க கானான் தேசத்தை. ஆனாலும் என்னுடைய வாக்குத்தத்தை நீங்கள் நம்பலை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை காண்பீர்கள், உணர்வீர்கள். 40 நாள் சுற்றி பார்த்தீங்க, கானானை ஜெயிச்சிருக்கலாம், உங்கள் அவிசுவாசம் உங்களால் இனி போக முடியாது. அதனால் 40 நாள் சுற்றினீங்கல்ல, போய் பார்த்தீங்கல்ல, அந்த 40 வருஷம் அலைவீர்கள் ஆண்டு சொல்லிட்டார். இன்னொரு வசனம் எசேக்கியேல் 4:6, நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். ஒரு நாள் ஒரு வருஷம். 2 வசனங்கள் நமக்கு இந்த அர்த்தத்தை விளங்க பண்ணுகிறது. ஒரு நாள் என்றால் ஒரு வருஷம். 1260 நாட்கள் என்றால் 1260 வருஷங்கள். ஏசபேல் காலத்தில் அப்படியே லிட்ரலாக 1260 நாட்கள் அல்லது 3 வருஷம் மழை பெய்யல், வறட்சி. அதே போல் 1260 தீர்க்க தரிசன நாட்கள் அல்லது 1260 வருஷங்கள் இந்த நவீன ஏசபேல் ஆட்சி புரிந்தது, ரோம மார்க்கம் ஆட்சி செய்தது. தியத்தீரா திருச்சபை சுட்டி காட்டுகிற அந்த ஏசபேல் யார் என்றால் யார்? போப்பு மார்க்கம். 1260 ஆண்டுகள் அது தேவ ஜனங்களை துன்புறுத்தி கொலை செய்தது அப்படின்னு நாம் திட்டவட்டமாக சரித்திரத்தில் படிக்கிறோம். கிபி 538 1798 வரைக்கும் அது கொடூர ஆட்சி போப்பு மார்க்கம் செய்தது என்று சரித்திரம் சொல்லுது. வேத சத்தியத்தை போப்பு மார்க்கம் மறுத்தது, மறைத்தது
எனவே இந்த காலகட்டம் தான் சத்திய வசனம் மறைக்கப்பட்ட வறட்சி காலம். சரிங்களா? இஸ்ரவேலில் உண்மையிலே மழை பெய்யலை, வறட்சி. அதே போல் இந்த 1260 ஆண்டுகள் 538 1798 வரைக்கும் பயங்கரமான ஆவிக்குரிய வறட்சி ஏற்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இந்த 1260 ஆண்டுகளில் எப்படி ஏசபேல் அஞ்ஞானத்தை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்தாலோ அதே போல் போப்பு மார்க்கம் என்ன பண்ணுச்சு? அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் எல்லாம், அஞ்ஞான அடையாளங்கள், அஞ்ஞான தொழுகை முறைகள், அஞ்ஞான சிலை வணக்கம், இது எல்லாத்தையும், ஞாயிறு ஆசரிப்பது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துச்சு. புரியுதுங்களா? எலியா கதை சும்மா வெறும் நடந்த கதை மட்டும் கிடையாது, வெறுமனே நடந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. இட் இஸ் எ பிக்சர், இட் இஸ் எ ப்ராஃபட்டிக் ஹேப்பனிங். எலியா காலத்தில், ஏசபேல் காலத்தில் நடந்ததெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன முன்னுரைப்பு. இனிமே 1260 நாட்கள் வறட்சி வந்துச்சா எலியா காலத்தில், அதே மாதிரி 1260 ஆண்டுகள் ஆவிக்குறி வறட்சி வரும் அப்படின்றத ஆண்டவர் அப்பவே காமிச்சிட்டார். ஏசபேல் மாதிரியே ஒரு சபை எழும்பும் அப்படின்னு ஆண்டு காமிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்டீஃபன் ஹாஸ்கல், நம்முடைய முன்னோடி வில்லியம் மில்லர் மாதிரி ஸ்டீஃபன் ஹாஸ்கல் தானியேலுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் அவ்வளோ அழகாக விளக்கம் இருப்பார், ரொம்ப அருமையாக இருப்பார். அது இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. அதில் சொன்னார் அவர், ஏசபேலின் வரலாறு என்பது 1260 ஆண்டு கால திருச்சபையின் சரித்திரத்தை தத்ரூபமாக உணர்த்தி காட்டும் ஓமையாக இருக்கிறது என்கிறார் ஸ்டீஃபன் ஹாஸ்கல். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவர் இந்த விளக்கத்தை எழுதுகிறார். சரிங்களா? ஏசபேல் வரலாறு எதை காட்டுதான்? ரோமன் கத்தோலிக்க சபையின் ஆட்சி காலத்தை தத்ரூபமாக காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போது நம்ம அந்த கதைகளை பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது அதுக்குள்ளே எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை காண தவறிவிடக் கூடாது. அடுத்த ஒரு பகுதிக்கு வர்றோம். சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஏறி இருந்த நவீன ஏசபேல். சரிங்களா? மாடர்ன் ஜெசபேல் யார்? கேத்தலிக் சர்ச் அப்படின்னு பார்த்தோம். சரிதானே? சிவப்பு நிற மிருகத்தின் மேல் ஏறி இருந்த அந்த நவீன ஏசபேல். வெளிப்படுத்தல் 17:1 நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்திரீ எங்கே உட்காந்துருந்தா? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கிறதாக யார் பார்த்தா? யோவான் பார்த்தார். அப்போஸ்தலன் யோவான். தண்ணீர் என்றால் தீர்க்க தரிசனத்தில் யாரை குறிக்கிறது? ஜனங்கள். வெளிப்படுத்தல் 17:15 வாசிக்கிறோம். அந்த வேசி உட்கார்ந்துருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். அப்படின்னா இந்த கத்தோலிக்கத்துக்கு நிறைய ஜனங்களின் ஆதரவு இருக்கிறது, அரசாங்கங்களின் ஆதரவு உலகம் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே பெரிய திருச்சபை கேத்தலிக் சர்ச் தான். 100 கோடி அங்கத்தினர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள். உலகம் ஃபுல்லாக 100 கோடி, 1 பில்லியன் கத்தோலிக்கர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதான் தண்ணீர்கள், திரளான தண்ணீர் மேலே உட்கார்ந்துருக்கிற ஒரு ஸ்திரீ அப்படின்னு பார்க்க. ஆனால் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அந்த ஸ்திரீ எங்கே உட்காந்துருக்கான்? சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறது யோவான். அந்த மிருகத்தை எங்கே பார்க்குறாரு? வனாந்திரத்தில் பார்த்தாராம். எடுங்களேன், வெளிப்படுத்தல் 17 எடுங்க. 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துக்கு வாங்க, படிப்போம். வெளிப்படுத்தல் 17:3 சொல்லுது, ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இந்த காட்சியை எங்கே பார்க்குறாரு யோவான்? வனாந்தரத்தில் பார்க்குறார். சரிங்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? சிம்பிள். இந்த கத்தோலிக்க சபைக்கும் ஒரு வனாந்தர அனுபவம் வந்தது. சரிங்களா? இந்த கத்தோலிக்கம் ஒரு வனாந்தர அனுபவத்தை அடைந்தது. அது ஜனங்கள் தேசங்களுடைய ஆதரவில் 1260 ஆண்டுகள் அது ஆட்டம் போட்டாலும், ஆட்சி புரிந்தாலும், 10 to 15 கோடி கிறிஸ்தவர்களை கொன்று அழித்தாலும், அதுக்கும் ஆண்டவர் ஒரு வனாந்தர அனுபவத்தை கொடுத்தார். சரிங்களா? சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவான். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில்
10ஆம் வசனத்தில் படிக்கலாம். சரிங்களா? அநேகரை நீ சிறைப்படுத்துகிறாய் அல்லவா. 13:10 பாருங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். அப்போ எவ்வளோ பேரை கொலை செய்த அந்த கத்தோலிக்க மார்க்கம் அது எங்கே என்ன செய்யப்பட்டது? 1798 போப் 6ஆம் பயஸ், 6ஆம் பத்திநாதர், தமிழ் அப்படி தான் சொல்லுவாங்க, 6ஆம் பத்திநாதர், அவரை பிரான்ஸ் படைத்தளபதி அலெக்சாண்டர் பெர்த்தியர் என்ன செய்தான்? அந்த போப்பை அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் தள்ளிட்டான். அந்த பிரெஞ்சு புரட்சியின் அந்த காலகட்டத்தில் தூக்கி உள்ள தள்ளிட்டான். அந்த அனுபவம் தான் இந்த கத்தோலிக்க மார்க்கத்துக்கு உண்டான வனாந்தர அனுபவம், அல்லது அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயம் பெற கண்டேன் அப்படின்னு வெளிப்படுத்தல் 13:3 படிக்கிறோம்ல, அதான் இந்த அனுபவம், வனாந்தர அனுபவம் என்று நாம் தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம். தீர்க்க தரிசனத்தில் வனாந்தரம். சரிங்களா? இப்போ நான் சொன்னேன்ல, போப் 6ஆம் பயஸ் இவர் தான். இது போப்பு மார்க்கத்துக்கு உண்டான வனாந்தர அனுபவம். ஆக மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கும் ஸ்திரீ என்றால் என்ன அர்த்தம்? அரசாங்க வல்லமை கொண்டு ஆளுகை செய்யும் சபை. அரசாங்கத்தில் கையில் வச்சுக்கிட்டு இது என்ன செய்யும்? ஆன்மீகவாதியாக தன்னை உயர்த்தி காட்டும். அதைத்தான் அந்த கத்தோலிக்க சபையை தான் ஆண்டவர் இப்படி என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனத்தில் மறைச்சு காட்டுறார். சரிங்களா? வெளிப்படையாக தேவன் அதை நமக்கு சொல்லவில்லை. அரசியல் வல்லமையும் ஆன்மீக வல்லமையும் இணைத்து கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சி செய்த காலம்தான் இருண்ட காலம். அந்த காலகட்டம் தான் 1260 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த மகாவேசி என்ன செய்தால்? இரத்த சரித்திரம் படைத்தாள். she made a bloody history. இரத்த சரித்திரத்தை அவள் படைத்தாள். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தல் 17:6 வாசிக்கிறோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 17:6 படிக்கிறோம்ல, அந்த ஸ்திரீயினுடைய இரத்த வெறி அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. என்றைக்குமே அரசும் ஆன்மீகமும் இணைந்தால், இந்த மாபெரும் போராட்டத்தில் நம்ம படிச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபிள், ஒரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் தனியாக இருக்கணும், சபை தனியாக இருக்கணும். சர்ச் அண்ட் ஸ்டேட் போத் ஆர் செப்பரேட். ரெண்டுமே தனித்தனியாக, ரெண்டும் ஒன்றா சேரக்கூடாது. இந்த அரசாங்கமும் ஆன்மீகமும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்னது? அநேகர் உயிர் பலி ஆவார்கள். புரியுது உங்களுக்கு? பாருங்களேன், சிம்பிளாக சொன்னால், ஏசபேல் முதல்ல என்ன சக்தியாக உள்ளே வந்தா? என்ன சக்தியாக உள்ளே வந்தா? ஒரு அஞ்ஞான சக்தியாக தான் உள்ளே வந்தா. அப்படி தானே? பாகால் தெய்வத்தை வணங்குகிற ஒரு பக்தையாகத்தான் உள்ளே வந்தா. அப்புறம் எதை பிடிச்சிட்டான்? ஆட்சியை பிடிச்சிட்டான். சரிதானே? அப்போது அஞ்ஞானத்தை உள்ளே கொண்டு வந்து ஆட்சியும் பிடிச்சிக்கிட்டு, சரிதானே, அரசியல் வல்லமை மற்றும் ஆன்மீக வல்லமை ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா கடைசியில் என்னாச்சு? எலியாவுக்கு தான் பிரச்சனை. அப்படி தானே? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை. ஆகவே இதைத்தான் கத்தோலிக்கமும் செய்தது. அஞ்ஞானத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ளே கொண்டாந்துட்டு ஒரு ஆன்மீக வல்லமையாக செயல்பட்டு, அப்புறம் அரசாங்கத்திலையும் நான் தான், என்னை விட்ட ஆள் இல்லை அப்படின்னு கத்தோலிக்கம் தன்னை உயர்த்தி என்ன பண்ணிச்சு? அநேகரை கொலை செய்தது. திருச்சபையின் ஆரம்ப காலத்திலும் அநேகரை 25 லட்சம் பேரை கொண்டு போட்டுச்சு. இடைப்பட்ட காலத்திலையும் 10-15 கோடி மக்களை கிறிஸ்தவர்களை கொன்று போட்டது. அதே போல கடைசிலையும் நடக்கும். அது குறித்து ஒரு கத்தோலிக்க எழுத்தாளர், ஒரு கத்தோலிக்க குரு, அவரே எழுதியிருக்கிறார். என்ன சொல்றார் பாருங்களேன். கத்தோலிக்க சபை தற்காலிக தண்டனைகளையும் உபத்திரவத்தையும் செயல்படுத்தி இருக்கிறது. தண்டனை மன்றம், இன்குவிசிஷன், இதை ஒரு நாள் தனியாக படிக்கலாம், ஒரு பயங்கரமான பாடம் அது. தண்டனை மன்றம் போன்ற நீதி மன்றங்களை அது உருவாக்கி இருக்கிறது. தேவைப்படும் வேளைகளில் அது சிலுவை போர்களையும் புனித போரையும் ஆன்மீக போரையும் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இரத்தம் சிந்தும் செயலை தான் செய்வதை விட தனது நோக்கத்திற்கு இசைந்து நடக்கும் அரசாங்கத்தை செய்ய தூண்டும் இந்த செயல் இரத்தம் சிந்து செய்தலை விட மிக மோசமானது. அவங்களே சொல்றாரு பாருங்க.
சொல்கிறவர் யாருன்னா மொன்சைனர் பேட்ரில்லாட் என்ற ஒரு கார்டினல் இதை பற்றி எழுதுகிறார். அதாவது தான் கொலை பண்ணாமல் அரசாங்கத்தை தூண்டி விட்டுட்டு நீ கொன்று, நீ அவனை எரிச்சிரு. இப்படி தூண்டி விடுகிற செயல் எப்படிப்பட்ட செயலாம்? ரத்தம் சிந்துகிற செயலை விட மிக மோசமானது தூண்டி விடுறது. நெதர்லாந்திலும் குறிப்பாக ஸ்பெயினிலும் பிரான்சிலும் இந்த வாரம் இந்த 12ஆம் அதிகாரம் படிச்சிருந்தீங்கன்னா, மாபெரும் போராட்டம் 12ஆம் அதிகாரம் பிரெஞ்சு சீர்திருத்தம் படிச்சிங்கன்னா, பிரான்ஸில் என்னெல்லாம் பண்ணிச்சு இந்த கத்தோலிக்க மார்க்கம் பயங்கரமாக இருக்கும். அது பிரான்ஸில் பண்ண பைபிளை ஒடுக்கி கிறிஸ்தவர்களை கொன்ற அந்த அக்கிரமத்துக்கு வந்த விளைவு தான் பிரெஞ்சு புரட்சி. சரிங்களா? நம்ம அதை மாபெரும் போராட்டம் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். தான் உப்பு தின்னதுக்கு தண்ணி குடிச்சிச்சு கத்தோலிக்க சபை. சரிங்களா? அதான் பிரெஞ்சு புரட்சி. நெதர்லாந்திலும் குறிப்பாக ஸ்பெயினிலும் பிரான்சிலும், அதாவது பிரான்சிஸ் I என்ற அரசன், ஹென்றி II என்ற அரசன் காலகட்டத்தில் அது கத்தோலிக்க சபை எரிபொருட் குவியல்களை எழுப்பியிருக்கிறது. இங்கிலாந்தில் மேரி டியூடரின் காலத்தில் ரத்தமேரி என்ற ஒரு அரசி, அந்த மாதிரி பற்றி பிறகு படிக்கலாம் வர நாட்களில். இங்கிலாந்தில் மேரி டியூடரின் காலத்தில் அது இரத்த சாட்சிகளை வதைத்திருக்கிறது அப்படின்னு அவங்க சபையில் இருக்கிற ஒருத்தர் அவங்க சபையை பற்றியே பப்ளிக்காக எழுதுகிறார். சரிங்களா பிரியமானவர்களே? ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து போப்பு மார்க்கம்தான் அப்படின்றதுக்கு அவங்களே சாட்சி சொல்கிறாங்க. அவங்க புத்தகத்தில் அவங்களே எழுதுகிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த போப்பு மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்துன்றதை மறைக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வந்த கொள்கையெல்லாம், இந்த ரகசிய வருகை அப்படின்ற கொள்கையெல்லாம் இதெல்லாம் இவங்களே கொண்டு வந்தது தான். கத்தோலிக்க சபை தான் கொண்டாந்துச்சு ரகசிய வருகை. ஏன் நம்ம தான் அந்தி கிறிஸ்துன்றதை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரகசிய வருகை கொள்கையெல்லாம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே? அப்போது இந்த சபையை ஆண்டவர் நேசிக்கலையா அப்படின்னா, ஆண்டவர் நேசித்தார். கத்தோலிக்க சபையில் ஆண்டவர் கோமா இருக்கிறாரா அல்லது எரிச்சலாக இருக்கிறாரா அப்படின்னா, அவங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் அந்த 4ஆம் சபையை குறித்து படிக்கும் பொழுது, 4வது சபை தியத்தீரா படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 2ல் 21ஆம் வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆண்டவர் தவணை கொடுக்குறாருன்னா அவர் அன்பாக இருக்காருன்னு அர்த்தம். தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ பேரை கொண்டு பேசினார். மார்ட்டின் லூத்தர், ஜானஸ், ஜெரோம், நிறைய பேர், ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ், எத்தனையோ சீர்திருத்தவாதிகளை கொண்டு அவங்க சபைக்குள்ளே இருந்தே எழுப்பி கத்தோலிக்கத்தில் இருந்த குருமார்கள் எல்லாம் ஆண்டவர் மனமாற்றம் அடைய செய்து நிறைய பேர். மார்ட்டின் லூத்தர் ஒரு குருமார், அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். ஜான் விக்லிஃப் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். ஜான் ஹஸ் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். எல்லாமே அவங்க ஆளுங்க தான். அவங்கள ஆண்டவர் வசனத்தின் வழியாக அவங்கள தொட்டு டச் பண்ணி அவங்க வாழ்க்கையை மாற்றி அவங்கள கொண்டே அவங்க சபைக்கு சாட்சியாக ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு. அவளுக்கு மனம் திரும்ப விருப்பமில்லை. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரோம் நெவர் சேஞ்சஸ். ரோம் வச்சே சில பழமொழிகள்லாம் இருக்குது. ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்வாங்க. அப்படி தானே? எல்லா சாலைகளும் எங்கே போகுதான்? ரோமுக்கு தான் போகுதான். பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம். ஊரோடு ஒத்து வாழ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் இங்கிலீஷில் எப்படி. அதில் இன்னொரு பிரபலமான வழக்கு சொல் தான், பழமொழி தான், ரோம் நெவர் சேஞ்சஸ். ரோம் ஒரு நாள் என்ன செய்யாது, அது மாறவே மாறாது. அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சபையாக ஒரு அமைப்பாக அது மாறாது. பட் இட் மே ஃபேஸ் கன்வர்ஷன் இண்டிவிஜுவலி. மேபி தனித்தனியாக என்ன செய்வாங்க, சத்தியத்தை படிக்கிறவங்க வந்துடுவாங்க கத்தோலிக்கத்தில் இருந்து. ஆகவே ஆண்டவர் எப்போ அந்த டைம் கொடுத்தாரு மனம் திரும்புகிற தவணை எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீர்திருத்த காலகட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காலகட்டம் தான் இந்த கத்தோலிக்க சபை மனம் திரும்புவதற்காக தேவன் கொடுத்த ஒரு கிருபையின் காலகட்டம் அப்படின்னு நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறோம்.
இது மனம் திரும்பாதுன்னு அப்போ பார்த்துட்டோம். அப்போ என்ன தான் செய்யும்? முன்னாடி என்ன செஞ்சிச்சோ அதைத்தான் செய்யும். முன்னாடி என்ன பண்ணிச்சு? கொலை பண்ணிச்சான், அவனுடைய பிள்ளைகளை எரிச்சிச்சான், அதைத்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்ப மறுக்கும் ஏசபேல், அவளோ கத்தோலிக்கத்தை, அந்த கத்தோலிக்க சபை கத்தோலிக்கத்தை எதிர்க்கும் இயக்கத்தையும், மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ரெஃபர்மேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. இது என்ன பண்ணுச்சு தெரியுமா? கத்தோலிக்க சபை, எங்களையே நீ எதிர்க்கிற, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தான். அதுக்கு பேர் தான் கவுண்டர் ரெஃபர்மேஷன். நீ எங்களை எதிர்க்கிறியா, ஒன்றை நான் எதிர்க்கிறேன் பார் அப்படின்னு வந்தது தான் இயேசு சங்கம், ஜெசுட் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அல்லது இயேசு சங்கம்னு சொல்லுவாங்க. படிக்கலாம் போக சரிங்களா? கத்தோலிக்கத்தை எதிர்க்கும் இயக்கத்தையும், அதை தான் எதிர் சீர்திருத்த இயக்கம்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூத்தர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம், இந்த மாதிரி புராட்டஸ்டன்ட்கள் எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்குறதுக்கு வந்த இயக்கம் தான் எதிர் சீர்திருத்த இயக்கம், கவுண்டர் ரெஃபர்மேஷன். சீர்திருத்த எதிர்ப்பு இயக்கத்தை அல்லது இயேசு சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டதன் மூலம் மனம் திரும்ப மறுத்து விட்டால் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? நம்ம வருங்காலங்களில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிக்கலாம். அப்போது மனம் திரும்பலை, அப்போ எப்படி திரும்புவா? மீண்டும் திரும்புவாள். மீண்டும் அவள் குணகாரியாக தான் வருவான். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அமைப்பாரு தெரியுது. சரிங்களா? இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள் தலைவர் காலில் போய் விழுந்து கும்பிடுறாரு. பார்த்தீங்களா நிறைய வீடியோஸில்? இந்த போப்புமார்களை பற்றி ஒரு செய்தி இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு நாள் வராது. நீங்கள் பாருங்கள், அவங்கள பற்றி இல்லாத செய்தியே இருக்காது. மீண்டும் அவள் திரும்புவாள் அப்படின்னு, திரும்புவாள். சரிங்களா? வெளிப்படுத்தல் 17 பாருங்களேன். வெளிப்படுத்தல் 17 அந்த 7 தலைகள் அப்படின்னு பார்க்குறோம்ல, 10ஆம் வசனம் 17:10, அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். 5 பேர் அந்த பாபிலோன், மேதி பெர்சியா அப்படி இப்படின்னு வரிசையாக வரும். சரிங்களா? ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அப்போ இது வரைக்கும் 7. சரிங்களா? 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருத்தன் வரல. அப்போ 7 ஆயிடுச்சு. மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். 11ஆம் வசனம், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இருந்துச்சு, இல்லாமல் போச்சு, திரும்ப வரும். சரிங்களா? இது எதுன்னா ரிவைவ்டு பேப்பசி, போப்பு மார்க்கம் உயிர் பெற்று மீண்டும் வரும். அதான் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். பேப்பசி வில் பி ரிவைவ்ட் அகெயின். சரிங்களா? இருந்துச்சு, 1798 முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, 1798 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் 1798 இல்லாமல் போச்சு, அப்புறம் திரும்பவும் அது வரும். சரிங்களா? 1949 1798க்கு அப்புறம் 1949 இத்தாலியில் இருந்த சர்வாதிகாரி முசோலினி பெனிட்டோ முசோலினி என்ன பண்ணாராம்? ஒரு 100 ஏக்கருக்கு மேலே கொடுத்தார். 108 ஏக்கர் கொடுத்தார். கொடுத்துட்டு இந்த கத்தோலிக்கம் ஆட்சி செய்யட்டும்னு ஒரு இடத்த கொடுத்தார். அந்த இடம் தான் வேட்டிக்கன். சரிங்களா? ஒரு சின்ன தேசமாக ஆரம்பித்தது, இன்றைய உலகம் முழுவதையும் அது தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது. ஆகவே இந்த நவீன ஏசபேல் என்ற கொலைகாரி அவள் மீண்டும் திரும்புவாள். ரோமன் கத்தோலிக்க சபை, எலன் வைட் சொல்கிறாங்க பாருங்களேன், மாபெரும் போராட்டம் புத்தகத்தில், ரோமன் கத்தோலிக்க சபை அதன் சதித்திட்டங்களிலும் செயல்முறைகளிலும் தொலைநோக்கு பார்வை உடையதாய் இருக்கிறது. தொலைநோக்கு பார்வை என்ன? தொலைநோக்கு பார்வை உலகத்தை கட்டுப்படுத்தும் வல்லமையை மீண்டும் ஆதாயப்படுத்தி கொள்ளவும். இந்த 1260 ஆண்டுகளில் இந்த கத்தோலிக்கம் எங்கெல்லாம் ஆட்சி செலுத்தியது, ஏறக்குறை உலகம் ஃபுல்லாக அது கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. சரிங்களா? அதைத்தான் இந்த மாபெரும் போராட்டம் புக்கில் படிக்கிறோம். சரிங்களா? ஆக அந்த கண்ட்ரோல் போயிருச்சு இப்போ. சரிங்களா? ஆனால் இப்போ கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. திரும்பவும் உலகத்தை கட்டுப்படுத்தும் வல்லமையை மீண்டும் ஆதாயப்படுத்தி கொள்ளவும், உபத்திரவத்தை மறுபடியும் நடைமுறைப்படுத்தவும். கவனிச்சிங்களா? அந்த உபத்திரவத்தை
திரும்ப கொண்டு வரவும், புராட்டஸ்டன்ட் மார்க்கம் செய்துள்ள அனைத்தையும் இல்லாமல் செய்யவும். புராட்டஸ்டன்ட் மார்க்கம் என்ன பண்ணியிருக்கு? முக்கியமாக என்ன பண்ணியிருக்கு? பைபிள் தானே, சரிதானே? அனைத்தையும் இல்லாமல் செய்யவும், பயங்கரமும் தீர்மானமும் மிக்க ஒரு போராட்டத்திற்கென்று ஆயத்தம் செய்ய அது தனது ஒவ்வொரு கருவியையும் நியமித்து அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தி அதன் வல்லமையை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்? கேத்தலிக் சர்ச் இஸ் இன்க்ரீசிங் இட்ஸ் பவர். தன்னுடைய வல்லமையை அது அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது. அது ஒரு போராட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? பயங்கரமும் தீர்மானமும் மிக்க ஒரு போராட்டத்திற்கென்று அந்த சபை ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெடி ஆகிறோமா? படிங்க படிங்கன்னு படித்து சொல்கிறோம். படிக்க தோணுதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் ரொம்ப காலம் போகும், இன்னும் ஒரு 50 வருஷம் போகும், இன்னும் ஒரு 60 வருஷம் போகும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இனி காலம் செல்லாது அப்படிதான் பைபிள் சொல்லுது. தீர்க்க தரிசனம் அப்படித்தான் சொல்லுது. இனி காலம் செல்லாது அப்படின்னு வெளிப்படுத்தல் 10:6 ஒரு தூதன், பலமிக்க தூதன் அந்த அறிவிப்பை கொடுக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இனி காலம் செல்லாதுன்னா இனிமே ரொம்ப காலம் கிடையாது. இனிமே நிறைவேறுவதற்கென்று இன்னும் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் கிடையாது. 1260 வருஷம், 1290 வருஷம், 1335 வருஷம், அல்லது 490 வருஷம், 2300 வருஷம், இதெல்லாம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோ மோர் டைம் ப்ராஃபஸி. இனிமேல் நிறைவேறுவதற்கு கால தீர்க்க தரிசனம் ஒன்றுமே கிடையாது. 2 தான் இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குது? அவளுக்கு வரும் வாதைகள் ஒரே நாளில் வரும், ஒரே நாளிகையில் வரும். அப்படி தான் இருக்குது. அது அவளுக்கு தான். சரிதானே? துன்மார்க்கருக்கு, இந்த மகாபாபிலோனுக்கு வரும் வாதைகள் ஒரு நாளிலே, ஒரு நாளிகையில். ஒரு நாள்னா ஒரு வருஷம், ஒரு நாளிகைன்னா ஒரு 15 நாள். சரிங்களா? அதான் தீர்க்க தரிசன கணக்கு. ஆகவே இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோடு சம்மந்தப்பட்ட கால தீர்க்க தரிசனம் கிடையாது. ஒரு நாளும் அந்த ஒரு நாளிகை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற அடுத்து நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன? பரலோகத்தில் 1/2 மணி நேர அமைதல், பரலோகத்துக்கு 1 வார பயணம், அப்புறம் 1000 மட அரசாட்சி பரலோகத்தில். இதெல்லாம் 2ஆம் வருகை ஒட்டி நடக்கிறது தான். ஆக இப்போ நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் எல்லாம் நடந்து முடிச்சு போச்சு. இனி காலம் செல்லாது, ரொம்ப நாள் போகும்னு நினைக்காதீங்க. பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பை மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் 718 719 நம்ம அதை வாசிக்கிறோம். பழைய புக்கில், பழைய புஸ்தகத்தில் இந்த வாசகம் அந்த புஸ்தகத்தின் பக்கங்களிலிருந்து நான் இங்கே எடுத்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தாயும் மகள்களும் இணைந்தால், தாய் ஏசபேல், பழைய ஏற்பாட்டு ஏசபேல், ஆகாப், இவங்களுக்கு பிறந்த மகள் பேர் என்ன? மக பேர் என்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மக யாரு? ஏசபேலுடைய மக பேர் என்ன? ஐயோ தெரியலையே. ஏசபேலுடைய மக பேர் என்ன தெரியலையா? செவன்த் அட்வென்டிஸ்ட் இப்படி இருக்கலாமா? அத்தாளியால். சரிதானே? அத்தாளியால். நீங்கள் படிச்சிங்கன்னா அம்மாவும் கொலகாரி, மகளும் யார்? அவளும் கொலகாரி. 2 நாளாகமம் 22 அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து பாருங்கள். 2 நாளாகமம் 22:10 படிச்சிங்கன்னா யூதா வம்சத்தில் இருந்த ராஜகுமாரர் எல்லாத்தையும் இந்த அத்தாளியால் கொண்டு போட்டுருவான் அப்படின்னு படிக்கலாம். சரிங்களா? அப்போ அம்மாவும் கொலகாரி, மகளும் கொலகாரி. சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த அம்மா ஏசபேல் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தில் யாருன்னு பார்த்தோம்? யார்? கத்தோலிக்க சபை. மகள்னா யார்? தாயை போல பிள்ளைன்னு வாங்கல, அது என்னெல்லாம் செய்தோ அப்படியே மகளும் செய்வாள். அவங்க சொல்கிற அதே ஞாயிறு ஆசரிப்பு மகள்கிட்ட இருக்கும். அவங்க சொல்கிற ரகசிய வருகை அப்படியே இவங்க சொல்லுவாங்க. அவங்க நரகம் என்றென்றும் எரியும்னு அதுதான் கத்தோலிக்க சபை தான் கொண்டாந்துச்சு. அப்படியே மகள்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எல்லாம் அம்மா கொண்டாந்துச்சு, மகள்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? யார் மகள்கள்? நாம எல்லாருமா?
யார் மகள்கள்? கத்தோலிக்கத்தை பின்பற்றக்கூடிய இன்னைக்கு நிறைய சபைகள் புராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இன்றைக்கி பெரும்பாலான சபைகள் இதை தான் ஃபாலோ பண்ணுது, கத்தோலிக்கம் கொண்டு வந்த உபதேசங்களைத்தான் பின்பற்றுகிறது. பிரியமானவர்கள், அப்போ பாருங்களேன், தாயும் கொலகாரி மகளும் கொலகாரி. இப்போ தாயும் மகள்கள் ஒன்றா சேர்ந்துட்டாங்களான்னு சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? அது நடந்துருச்சு 2017 ஒன்றா சேர்ந்துட்டாங்க. நம்ம பிரிஞ்சிட்டோம், அதனால் ஒன்றா சேர்ந்துருவோம். 1517 அக்டோபர் 31 மார்ட்டின் லூத்தர் அந்த 95 கொள்கைகளை விட்டன்பர்க்கில் ஜெர்மனியில் அந்த கோட்டை தேவாலயத்தின் கதவில், கத்தோலிக் சபையின் கதவில் அடித்தார். அப்போ தான் சீர்திருத்தம் தொடங்குச்சு. கத்தோலிக் சபையிலேருந்து இந்த சீர்திருத்த சபை பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ பிரியலாம் கூடாது, நம்ம ஒன்றா சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. எப்போ ஒன்றா சேர்ந்தாங்க தெரியுமா? 500 வருஷம் நிறைவேறும் பொழுது 2017 500 வருஷம். சரிங்களா? 2017 அக்டோபர் 31 போப் பிரான்சிஸ் பேசினார். எல்லா திருச்சபைகளின் பிரதிநிதிகளும் எல்லா போதகர்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க? அமெரிக்காவில் போப் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் என்ன பண்ணாங்க? எப்படி போப் பேசினார், அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன். போப் பேசினார், எப்படி அந்த பிரிஞ்சு போன யோசேப்பு வந்து தன் சகோதரெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதானோ, அந்த மாதிரி நம்மலாம் பிரிஞ்சு போயிட்டோம் 500 வருஷத்துக்கு முன்னாடி, நம்மளாம் ஒன்றா சேரணும், நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? போப் பிரான்சிஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டார். அப்போ தாய் மகள்கள் சேர்ந்துட்டாங்களேன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? சேர்ந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியானால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய சபைகள் எல்லாம் they are no more Protestants. சரிங்களா? நாங்கள் பைபிளைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சீர்திருத்த சபைகள் என்று சொல்ல முடியாது. they are no more Protestants. பாருங்களேன், நாமும் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு இதன்படி தான் நடக்கிறோமா? எப்படி நடக்கிறோம்? சிந்திக்கணும். தாயும் மகள்களும் இணைஞ்சிட்டாங்க. சரிங்களா? இணைஞ்சிட்டாங்க. மெய்யான ஓய்வு நாளுக்கும் எல்ன் ஒயிட் சொல்கிறாங்க, மெய்யான ஓய்வு நாளுக்கும் அதன் தற்காப்பாளர்களுக்கும் நேராக, அந்த ஓய்வு நாள் சத்தியத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அவர்களுக்கு நேராக ரோமன் கத்தோலிக்க சபைக்கு உள்ள பகைமையையும், சரிங்களா, அவங்க தானே மாற்றிட்டாங்க ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு. அவங்களுக்கு எதிரின்னா ஒன்று செவன்த் சர்ச்சு தாங்க. ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ள பகைமையும் அது உண்டு பண்ணின அமைப்பை உயர்த்துவதற்காக அது கையாளும் வகைகளையும், மீண்டும் தங்களுடைய சபை மேலே வரணுன்றதுக்காக அது பின்பற்றக்கூடிய வகைகளையும் கடந்த கால ஆவணங்கள் தெளிவாக வெளிக்காட்டுகின்றன. ஞாயிற்றுக்கிழமையை உயர்த்துவதற்காக போப்பு மார்க்கத்தினரும் ப்ராட்டஸ்டண்ட்டுகளும் ஒற்றுமைப்பட்டுட்டாங்க. சரிங்களா? ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்படி ஒற்றுமைப்படும்போது பார்த்தீங்களா, அப்போ எல்ன் ஒயிட் அப்போவே எழுதியிருக்காங்க 150 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. ஒற்றுமைப்படும் பொழுது பழைய செயல்களின் கோர காட்சிகள், ஏற்கனவே நடந்த உபத்திரவங்கள் திரும்பவும் செய்யப்படும் என்பதை தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. புரியுதுங்களா? அப்போது உபத்திரவம் இனிமேல் நமக்கு இல்லை அப்படி நினச்சிட்டு கூடாது. அப்படி ஒரு காலம் சீக்கிரத்தில் வர போகிறது என்பதை தீர்க்க தரிசன வேதாகமும் தீர்க்க தரிசன ஆவி புஸ்தகங்களை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. மாபெரும் போராட்டம் 736 அதை வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல எல்ன் சொல்கிறாங்க பாருங்களேன், சத்தியத்தின் நிமித்தம் நாம் இரத்த சாட்சிகளாக வேண்டும் என்று தேவன் விரும்புவாரானால் அது அநேகரை சத்தியத்திற்குள் கொண்டு வருவதற்கான உபகரணமாக இருக்கும். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சி ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புவார் என்றால் அது மூலமாக ஆண்டு நினச்சி வராங்க, நிறைய பேரை ஆண்டருக்குள்ளே கொண்டு வருவார். சரிங்களா? பாருங்களேன், ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. யார் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான்? ஸ்தேவான் மரணத்தில் சவுல் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த பவுலை கல்லெறிஞ்சாங்க. அதை பார்த்து தான் தீமோத்தேயு ஆண்டவர்கிட்ட வந்தான். மாபெரும் போராட்ட புத்தகத்தில் படித்தீங்கன்னா இந்த ஜான் கால்வின்
அவர் போராட்டம் 12ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். ஜான் கால்வின் அவர் ஒரு கத்தோலிக்க பயங்கரமான விசுவாசி. அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு ப்ராடஸ்டன்ட் கிறிஸ்தவர், ஆலிவ்டன் என்பவர். அவர் வந்து சொன்னார், எப்பா இந்த தப்பு, இது பாரம்பரியத்தை பின்பற்றுறது தப்பு அப்படின்னார். அது ஒன்று. ஜான் கால்வின் மனமாற்றத்திற்கு ஒரு காரணம் அந்த ஆலிவ்டன் கசின் பிரதர் அவர் சொன்னார். ரெண்டாவது காரணம் யாருன்னா, இந்த பிரான்ஸில் நிறைய பேரை எரித்து கொன்றது கத்தோலிக்க சபை. அப்படி ஒருவர் எரித்து கொல்லப்படுவதை இந்த ஜான் கால்வின் பார்த்தாராம். ஜான் கால்வின் பார்த்துட்டு, என்னப்பா இவங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க, என்ன பைபிள்ன்றாங்க, இயேசு கிறிஸ்துன்றாங்க, இவ்வளவு பயபக்தியாக இருக்காங்களே, தைரியமாக இருக்காங்களே, விசுவாசமாக இருக்காங்களே, அவங்கள எரித்து கொண்டாலும் அமைதியாக சமாதானமாக இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த காட்சி. இந்த 2 பேர் தான், ஒன்று சொந்தக்காரரு, இன்னொன்று எரிக்கப்பட்டவன். இந்த 2 பேர் தாங்க ஜான் கால்வின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தது. சரிங்களா? அப்போ அம்மையார் சொல்கிறாங்க பாருங்களேன், ஒருவேளை நம்ம இரத்த சாட்சிகளாக மரிக்க வேண்டும் என்றால் அது அநேகரை சத்தியத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக இருக்கும். பிரியமானவர்களே, தாய் மகளின் முடிவே உபத்திரவங்களின் முடிவு. தாய்க்கு முடிவு வந்துச்சு, ஏசபேல நாய் தின்றுச்சு, அப்படி தானே? மகளுக்கும் முடிவு வந்தது, அவளை வெட்டி கொண்டுட்டாங்க, அப்படி தான் பைபிள் சொல்லுது. அத்தாலியால் வெட்டி கொண்டாங்க, பைபிளில் படிக்கிறோம். சரிங்களா? பிரியமானவர்களே, என்ன பார்க்குறோன்னா, அதே போல் இந்த கத்தோலிக்க மார்க்கம் கடந்த காலத்தில் 1260 ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும், இனிமேல் கொஞ்ச காலம் அது ஆட்சி புரிந்தாலும் அதுக்கு முடிவு உண்டு என்பதை தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்லுகிறது. நவீன இயேசபேலான தாய் திருச்சபைக்கும் கத்தோலிக்கத்துக்கும், நவீன அத்தாலியாலான மகள் திருச்சபைகளுக்கும், ஞாயிறு ஆராதனை சபைகளுக்கும் மனம் திரும்புவதற்கான காலத்தை தேவன் இப்பொழுது கிருபையாக கொடுத்திருக்கிறார். சரிங்களா? சபைக்கும் உலகத்துக்கு ஆண்டவர் கிருபையின் காலம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ரோமன் கத்தோலிக்க சமூகத்திலும் அங்கேயும் மெய்யான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அங்கே மட்டும் இல்லை, நிறைய சபைகளில் ஆண்டோடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. மாபெரும் போராட்ட பக்கம் 718, அவளை விட்டு வெளியே வா என்ற அழைப்பை யார் கொடுக்கணும்? நாம தான் கொடுக்கணும். சரிதானே? அதை வெளிப்படுத்தல் 18:4 வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு கேள்வியோடு முடிச்சிருவோம், அவ்வளோதான். எல்லாரும் ஆண்டவர் வரும்பொழுது உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களான 144,000 பேர் கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் நம்மள எத்தனை பேர் இயேசுவின் இரத்த சாட்சிகளாக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, எஜமானுக்காக எரிந்தவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் அப்படியே படிச்சுட்டே போவோம், இன்னொரு பக்கம் மாபெரும் போராட்டம் அப்படியே படிச்சுட்டே போகிறோம். சரிங்களா? ஆண்டவர் எவ்வளோ நாள் நமக்கு படிக்க கிருபை கொடுக்குறாரோ அவ்வளோ நாளும் தொடர்ந்து என்ன செய்வோம்? படிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய குடும்பங்களில் இடைப்பட்டு நம்மை நடத்துவாராக. அதனால் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை லேசாக நினச்சிடாதீங்க. டோன்ட் டேக் இட் லைட்லி, டேக் இட் சீரியஸ்லி. வித் பைபிள் ரீட் தட் புக். பைபிளோடு சேர்த்து அப்படியே அதையும் படிங்க. இதில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அங்கே இருக்கும், விளக்கம் அங்கே இருக்கும். அதனால் ஒருவேளை இது வரைக்கும் டைம் இல்லை, படிக்க முடியல, ரொம்ப பெருசாக இருக்குன்னா பரவாயில்ல, நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, படிச்சுட்டே இருங்க, விட்றாது. எப்படி ஆகிலும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வெளிச்சத்தை நம்ம பின்பற்றணும். அந்த வெளிச்சத்தை அடைய வேண்டும் என்று நம்ம தீவிரப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் மதியான வேளையில் உடைய பாதத்தில் நாங்கள் மீண்டும் வருகிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு நேசம் வைத்து கிருபையாக தரக்கூடிய எல்லாவித நன்மையான ஆசீர்வாதங்களுக்காக மீண்டும் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் எவ்வளோ அக்கறை உள்ளவராக ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே உடைய மகத்துவங்களை காணும்படி எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் திருச்சபை மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு காலத்திற்கும் வேண்டிய பாடங்களை, சத்தியங்களை எங்களுக்கு தருகிறீர். அதற்காக நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வசனங்களை கேட்கிற நாங்கள், ஆராய்கிற நாங்கள், படிக்கிற நாங்கள் தகப்பனே வெளிப்படையவும் உடைய வருகைக்கென்று நாங்கள் துரிதமாக ஆயத்தப்படவும் ஆண்டவரே என் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் உமக்கென்று சாட்சிகளாகவும் ஆண்டவரே இரத்த சாட்சிகளாகவும் கடைசி வரை நிற்கவும்
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, இந்த காலகட்டங்கள் மிகவும் கொடூரமானவை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக என்று பைபிளில் படிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய காலங்களின் விளிம்பில் நாங்கள் நிற்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யும். கத்தோலிக்கம் ஒரு பயங்கரமான போராட்டத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான போராட்டத்திற்கு பிசாசும் அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆண்டவரே, நாங்களோ நிராயுத பாணிகளாக நிர்கதியில் நிற்காதபடி ஆண்டவர் எங்களையும் நீர் ஆயத்தப்படுத்துவதற்காக கிரியை செய்கிறீர். அதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் தொடுங்க. ஆண்டவரே, அதிகமாக ஜெபிக்கவும், வேதத்தை நேசிக்கவும், வாசிக்கவும், ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆவி புத்தகங்களை கருத்தோடு படிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை யாருக்காவது ஆண்டவரே இந்த காரியங்கள் புரியலை, தீர்க்க தரிசனங்கள் புரியலை அப்படின்னா ஆண்டவர்களுக்கு புரிய செய்ய வேண்டுமாய் ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாங்களும் ஆண்டவரே கேட்குற காரியங்களை மனசில் வைக்கவும், ஆண்டவரே ஒரு 4 பேர் கூட ஷேர் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் எல்லாருக்கும் ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் கொடுத்து எல்லாரையும் பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருகிற திங்கட்கிழமை இந்த திருச்சபையில் நடைபெற போகிற ஆல்வின் ஆஷா திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நம்ம நீலா கொடுத்த அந்த விண்ணப்பம் 18ஆம் படி என்ற அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். ஐசியூவில் இருக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கிருபையாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கங்கே நடக்கக்கூடிய இந்த விபிஎஸ் ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். வரிச்சூர்லையும் இன்னும் ஆண்டவரே கோயில் பாப்பா குடியிலையும் இன்னும் கீழ்மதி கட்டளையும் நடக்க போகிறது. ஆண்டவரே, எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். இந்த கோடை காலத்தில் சபையார் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்நிலையும் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தெய்வ சமாதானம் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் சத்திய வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.